அவள் கண்களை இறுக மூடியிருந்தாள். தன் உடலின் பாரத்தை தானே தாங்க இயலாதவள் போல காரின் கதவில் சாய்ந்து வைத்திருந்தாள். அருகில் அமர்ந்திருந்த சேது நொடிக்கொரு முறை முன்னே சாலையையும் அவளையும் கவலையாக மாறி மாறி பார்த்து கொண்டே வாகனத்தை செலுத்தினான். எதையும் பேச யோசனையாக இருந்தது அவனுக்கு. மெதுவாக வரவழைத்து கொண்ட தைரியத்துடன், அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா, அவர் சரியாயிடுவார், நேற்று வரைக்கும் நல்லாதானே பேசிக்கிட்டு இருந்தார் என்று சொன்னான் சேது. அவள் மெல்ல வாய் திறந்து ஈன சுரத்தில், அதானே, நேற்று வரைக்கும் நல்லாதானே பேசிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு என்ன வந்தது என்றாள். கண்களில் நீர் கரகரவென்று வழிந்து இறங்கியது அவளுக்கு. சேதுவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அம்மாவுக்கு 67 வயதாகிறது. எவ்வளவு சோர்வாக இதுவரை அவளை அவன் பார்த்ததில்லை. மஞ்சள் முகமும் நெற்றி நிறைய குங்குமம் பொட்டும் வைரக்கல் பேசரியும் சின்ன ஜரிகை இட்ட பட்டுப்புடவையும் எப்போதும் பொலிவாகவே இருப்பாள். அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், அவ முகத்தை பார்த்தா போதுண்டா சேது, புது தெம்பே வந்துடும். அம்மாவையோ அப்பாவையோ யாரும் தனித்தனியே சிந்திக்க முடியாது, அவ்வளவு அந்யோன்யம். சேதுவுக்கு தெரியும் அப்பா இன்னும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டார் என்று. அவன் நண்பன் மருத்துவமனையில்தான் இப்போது அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் உடல்நிலையே சேதுவிற்கு தெளிவாக சொல்லிவிட்டான். எவ்வளவு சீக்கிரம் அம்மாவை கூட்டி வர முடியுமோ வாடா, உயிர் இருக்கும்போதே முகத்தை பார்த்துக்கட்டும் என்று. அப்பா வியாபார விஷயமாக சென்னை சென்று தன் நண்பரின் வீட்டில் தங்கி வேலைகளை முடித்துவிட்டு 4 நாட்களில் வருவதாக சொன்னவர் 2வது நாள் மாலையில் நெஞ்சு வலியில் விழுந்தார். அம்மாவும் அவனும் கோவையில் இருந்து சென்று கொண்டிருந்தார்கள். அம்மா மெல்ல பேச ஆரம்பித்தாள். உனக்கு தெரியுமாடா சேது, நான் அவருக்கு 2ஆம் தாரம் என்று சொல்லி நிறுத்தி சேதுவை பார்த்தபோது அவன் ஆச்சரியமாக அவளை பார்த்து அம்மா என்றான் கேள்வியுடன். ஆமாம், இந்த வரன் என் அக்காவுக்கு வந்தது. அக்கா நல்லா படிப்பா, அவளுக்கு மேலே படிக்கணும்னு ஆசை. வீட்டில் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணப்போ தான் இந்த சம்பந்தம் வந்தது. 2ஆம் தாரம்னு கேள்விப்பட்டதும் அவள் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பாவமாக இருந்தது. நான் பண்ணிக்கிட்டா அவளை படிக்க விடுவீங்களான்னு கேட்டு சத்தியம் வாங்கிக்கிட்டு அவரை கட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, என் அக்கா அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், நான் தான் கொடுத்து வைத்தவள் என்று அம்மா தன்னை மீறி பேச ஆரம்பித்தாள். அவள் கண் முன்னே பல வருடங்களுக்கு முன் நடந்தவையெல்லாம் நேற்று நடந்த மாதிரி காட்சியாக விரிந்தது. முதலிரவின் தனிமையில் அவளை பார்த்து தயங்கி தயங்கி கேட்டார். இப்போ கேட்குறேன்னு கோச்சுக்காதம்மா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே என்றார். அவள் மௌனத்தில் சலித்து மேலும் தொடர்ந்தார். எனக்கு பெருசாக விருப்பம் இல்லைம்மா, எனக்கு திருமணமாகி 2 மாதம்தான், அவள் போயிட்டா. நல்ல பெண், 2 மாதம் வாழ்க்கையை திகட்ட வாழ்ந்தோம் தான் சொல்லணும். இப்படி அல்பாயுசில் போவான்னு தெரியலை. கல்யாணமே வேண்டாம்னு 1 வருஷம் தாக்கு பிடிச்சேன், பெரியவங்க விடலை. எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. என் மனசை தேத்திக்கிட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்பு என்று சொன்னார். என்ன ஒன்றுமே பேசல நீ என்று கேட்டார். நான் 2ஆம் தாரம்னு சொன்னதும் வயசான தாத்தாவாக இருக்கும்னு நினச்சேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்றால் வெகுளியாக. வாய்விட்டு சிரித்தார் அவர். வீட்டின் முற்றத்தில் முதல் மனைவியுடன் ஜோடியாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் மாட்டியிருந்தது. அவள் அதையே யோசனையாக பார்த்துவிட்டு தனிமையில் அவரிடம், அவங்க என்னை விட நல்ல அழகாக இருக்காங்க என்றால் ஏக்கத்துடன். அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அடுத்த நாள் அந்த புகைப்படம் அங்கே இல்லை. அவள் அதை பற்றி கேட்டபோது, இங்கே பாரு, அவள் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு இனிய ஞாபகம், அவ்வளவுதான். உன்னை சந்தோஷப்படுத்த அவள் ஒரு மோசமான பிசாசுன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். அவள் நல்ல மனைவி, ஆனால் அது ரொம்ப குறுகிய காலம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போன கதை. இனி உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். இதை பற்றி நீ நினைக்கவோ பேசவோ கூடாது, நானும் மாட்டேன். அது சம்பந்தமான எந்த விஷயமும் உன்னை இந்த வீட்டில் இனி உறுத்தாது என்று தீர்மானமாக கூறினார். படிக்கிறியா என்று கேட்டார்.
அதற்கு அவள் விகடன், குமுதம் எல்லாம் தான் படிக்கிறேன் என்று சொன்னாள். அசடே, 10வதோட நிற்கிறியே, மேலே படிக்கிறியா என்று கேட்டார். ஐயோ சேச்ச, கல்யாணம் பண்ணிட்டு எப்படி போய் பள்ளிக்கூடத்தில் என்று அவள் சொல்ல, அவர் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக வேண்டாம், பிஏ சேர்த்து விடுறேன், தபாலில் படிக்கிறியா என்று கேட்டார். நிஜமாவா என்று ஆச்சரியமாக அவள் கேட்க, அட ஆமாங்கிறேன், என்ன படிக்கணும்னு சொல்லு என்று கேட்க, அவளோ பொருளாதாரம் என்று சொன்னாள். வாரே வா என்று சிரித்தவர் அவளை முதுகலை பொருளாதாரம் வரை படிக்கச் செய்தார். உன் பொண்டாட்டி எப்போ பாரு ரேடியோவை கட்டிட்டு அலறா என்று வீட்டில் எல்லோரும் கேலி பேச, பாட்டுனா பிடிக்குமா என்று கேட்டார். ஆனால் பாடவெல்லாம் வராது, சும்மா கேட்பேன் என்று சொன்னாள் அவள். பாட்டு கிளாஸ் போறியா என்று கேட்டார். ஐயோ வேணவே வேணாம் என்று அவள் சொல்ல, பின்னே வேற என்ன வேணும் என்று கேட்க, அதற்கு அவள் பாட்டெல்லாம் வேண்டாம், வீணை வாசிக்கணும்னு ஆசை என்று சொன்னாள். அவ்வளவுதான் விஷயமா? வாசிச்சுட்டா போச்சு. ஓரளவு ஆசைக்கு கற்றுக்கொண்டு வீட்டில் ஒரு வீணை வாங்கி வைத்து கொண்டாள். வீட்டில் சும்மாவே இருக்க போர் அடிக்குது என்று அவள் சொல்ல, வேலைக்கு போகணுமா என்று கேட்க, இல்லை தையல் கற்றுக்கணும் என்று அவள் சொல்ல, அவ்வளவுதானே, கற்றுக்கிட்டா போச்சு, ஊஞ்சல் வேணும் போட்டுட்டா போச்சு என்று சொன்னார் அவர். அவளின் எந்த ஆசைகளையும் நிராகரித்ததில்லை அவர். கடிந்து ஒரு வார்த்தை பேசியதில்லை, சமைத்ததை குறை கூறியதில்லை. எல்லாவற்றிலும் அவளே அவரின் பிரதானம். முழுமையான வாழ்க்கை. திருமணமாகி பல வருடம் குழந்தை இல்லை என்ற ஒரு குறை. எத்தனையோ மருத்துவர்கள், எவ்வளவோ மாத்திரைகள். அவள் உடல் வேதனையை பொறுக்காமல், போதும் இனி பிள்ளை குட்டின்னு உடம்பை போட்டு வறுத்தெடுக்காத. என் நண்பனுக்கு தெரிஞ்சவங்க ஒரு தம்பதி போன வருஷம் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. பையன் நல்லா சூட்டிப்பு, தப்பிச்சிட்டான். 5வதோ 6வதோ படிக்கிறான், ஹாஸ்டலில் இருக்கான். விவரம் தெரிஞ்ச பையன், கேட்டு பார்ப்போம் அவனையே. நம்ம கூட வர்றேன்னு இஷ்டம்னா வந்தா சரி, இல்லைனா இந்த பேச்சை இதோட வீடு என்றார் தீர்க்கமாக. ஊர் உங்களை என்று அவள் சொல்ல வர, ஊர் எப்படியும் ஏதாச்சும் சொல்லும், நான் சொன்னதை யோசித்து என்ன பண்ணலாம்னு சொல்லு என்றவரிடம், உங்கள் இஷ்டம் என்றால் சேது வந்தது அப்படித்தான். அவனை படிக்க வைத்து விருப்பம் போல திருமணம் செய்து வைத்து சந்தோஷப்பட்டார்கள். அவர் வேலை ஓய்வு பெற்ற பின்பு வாழ்க்கை இன்னும் நன்றாக இருந்தது. வீட்டு வேலைகளை இருவரும் செய்தார்கள். பேசிக்கொண்டே சமைப்பது, வீடு சுத்தம் செய்வது, தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது, பழைய படங்களாக தேடி தேடி பார்ப்பது என்று சுவாரஸ்யமாக இருந்தது அவளின் வாழ்க்கை. பொழுதுபோக சின்ன சின்ன ரியல் எஸ்டேட் வேலைகள் செய்வார். அது வேலையாகத்தான் அவர் சென்னை சென்றது. அவளுக்கு படபடப்பாக இருந்தது. அவர் இல்லாமல் போனால் என்ன செய்வது? அதற்கு மேல் அவளால் யோசிக்க முடியவில்லை. கண்களை இருட்டி கொண்டு வந்தது. ஊரில் உள்ள எல்லா கடவுள்களுக்கும் வேண்டிக் கொண்டாள். கார் வேகம் குறைந்து மருத்துவமனை வளாகத்தில் வந்து சேர்ந்தது. அவருக்கு ஒன்றுமாகாது. தன் முகத்தை கார் கண்ணாடியில் பார்த்து அழுத கண்களை துடைத்து முடியை சீர் செய்து கொண்டாள். சேது, நீ வேணாம் பாரேன், அவர் என்னை பார்த்ததும் எழுந்து உட்காந்துடுவார். ஒன்றுமில்லை எனக்கு, இதுக்கு இவ்வளவு வேகமாக வந்து சேர்ந்தீங்க, பொறுமையாக நாளைக்கு வர வேண்டியது தானே கேட்பார் பாரேன் என்று அவள் சொன்னாள். அம்மா பிதற்றுவது புரிந்து மௌனமாக கூடவே நடந்தான் சேது. அவசர பிரிவு முன் அவன் நண்பன் நின்று கொண்டிருந்தான். அவள் புறம் திரும்பி, அம்மா மனசு தேத்திக்கோங்க, நாங்கள் முடிஞ்ச வரை போராடி பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நிமிஷங்கள் தான் தாக்கு பிடிக்க முடியும், நீங்கள் போய் பார்த்து பேசுங்க. நினைவு லேசாக திரும்பும் போதெல்லாம் உங்கள் பெயரைத்தான் பங்கஜம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, போங்க போய் சீக்கிரம் பாருங்க என்று அவன் நண்பன் சொல்ல, சேது யோசனையாய் பார்க்க, அம்மா உணர்ச்சி துடைத்து விட்ட குரலில், என் பேரு கல்யாணி, பங்கஜம் அவர் முதல் மனைவி பேரு. சேது, போய் என்னன்னு பாரு என்று விட்டு எதிர்ப்புறமாக நடந்தாள்.